வீட்ல பாலான கூலர் கிட்ட உக்காந்து இருக்கிற பொண்டாட்டி குருவி கிட்ட புருஷன் காக்கா வந்துச்சு. குருவி, நீ எவ்வளவுதான் பார்த்தாலும் அந்த கூலர் சரியாகாது. சரி பண்ணா சரியாகாதது எதுவுமே இல்ல. எதுக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, இதோ இந்த கெட்டு போன கூலர் மாதிரி தான் இருக்கும். அந்த கூலரு ரிப்பேரி ஆன உடனேயே நான் ரிப்பேரி பண்ண மாட்டேன்னு சொன்னேன் இல்ல, அந்த பாலான கூலரை பாத்துக்கிட்டே உக்காந்துருக்க. நீங்க சொல்றது நல்லா இருக்குங்க. பாலான கூலர் அப்படின்னு அதை பார்க்க கூட கூடாதா? ஆமா, பார்க்க கூடாது. பாலான கூலரை எதுக்கு பாக்குற? கூலரை பாத்துக்கிட்டு இருந்தா அதை சரி பண்ணணும்னு தோணும். நான் சாயங்காலம் கஷ்டப்பட்டு வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது என்கிட்ட பாசமா வந்து என்னங்க அந்த கூலரை சரி பண்ணுங்கன்னு சொல்லுவேன். நீ அப்படி கேட்ட உடனே நான் சும்மா இருக்க முடியுமா? வாரே வா, ரொம்ப நல்ல ஐடியா கொடுத்தீங்க. அப்பத்துல இருந்து நான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நான் எனக்கு என்ன பண்றதுன்னு யோசனையே வரல. இப்ப நீங்க சொல்லும் போது அப்படியே பண்ணலாம் அப்படின்னு எனக்கு யோசனை வருது. குருவி, இவ்வளவு நேரம் இந்த கூலரை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்ததெல்லாம் போதும். இப்பவாவது எனக்கு சாப்பாடு குடுக்கணும்னு யோசி. நீ எனக்கு பிடிச்ச ஆம்லெட் செஞ்சு எனக்கு சாப்பாடு கொடு. நான் உங்களுக்கு பிடிச்ச ஆம்லெட்டை செஞ்சு உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஆனா எனக்கு பிடிச்ச கூலரை மட்டும் நீங்க ரெடி பண்ணி கொடுக்க மாட்டீங்க. நான் உங்களுக்கு சாப்பாடு போடணும்னா, ஓஹோ, நான் சொல்லி கொடுத்த ஐடியாவை என் மேலேயே போடுறியா? நீங்க என்ன சொன்னாலும் சரிங்க. நீங்க எனக்கு கூலரை சரி பண்ணி கொடுத்தாதான் நான் உங்களுக்கு ஆம்லெட்டை செஞ்சு கொடுக்க முடியும். இங்க பாரு குருவி, எனக்கு ரொம்பவே பசி எடுக்குது. முதல்ல எனக்கு சாப்பாட செஞ்சு கொடு. அதை தவிர கூலரை என்னால சரி பண்ண முடியாது. இவ்வளவுதான் சுண்ணாம்பு அடிச்சாலும் பழசு புதுசா ஆகாது. அதே மாதிரி நீ எவ்வளோ காசு போட்டு இந்த கூலரை ரிப்பேரி பண்ணாலும் அந்த கூலரு ரெடி ஆகாது. ஏங்க, கூலரு பால் ஆவலங்க. அதுக்குள்ள இருக்கே ஃபேனு, அதுதான் பாலாயிருக்கு. அந்த ரெக்கை எடுத்துட்டு வேற மாத்தினா போதும். யாவது இந்த கூலரை கொண்டு போய் அந்த ஃபேனை சரி பண்ணி கொண்டு வரீங்களா? கொண்டு வரேன் குருவி. முதல்ல எனக்கு சாப்பாடு போடு, ரொம்ப பசி எடுக்குது. சரிங்க அப்படின்னு குருவி ஆம்லேட் பண்றதுக்காக கிச்சனுக்கு போச்சு. காக்கா பாலான கூலரை பாத்துக்கிட்டு இருந்துச்சு. குருவி காக்காவுக்கு சமைச்சு கொண்டு வந்துச்சு. என்னங்க, வாங்க ஆம்லேட் போட்டிருக்கேன், வந்து சாப்பிடுங்க அப்படின்னு குருவி சொன்ன உடனே காக்கா ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு தனக்கு போட்டு வச்ச சாப்பாடு சாப்பிட வந்துச்சு. நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருங்க, நான் போய் பசங்களை கூட்டிட்டு வரேன். பசங்க எங்க போனாங்க? பசங்க பக்கத்துல பறவை வீட்டுல கூலருக்கு அடியில விளையாண்டுகிட்டு இருக்காங்க. இங்க எப்படியும் அந்த பாலான கூலரை ரெடி பண்ணிருவீங்கல்ல, அதனால நாளையில இருந்து பசங்க வெளியே எங்கேயும் போகாம நம்ம வீட்லயே விளையாடுவாங்க. அப்போ புருஷன் காக்கா எதுவுமே பேசாம பாத்துக்கிட்டே உக்காந்துச்சு. பக்கத்துல பறவை வீட்டுல பசங்க எல்லாருமே கூலர்கிட்ட உக்காந்து விளையாண்டுகிட்டே இருந்தாங்க. பறவை சாப்பாடு எடுத்துக்கிட்டு தன்னோட பசங்க கிட்ட வந்துச்சு. குருவியோட பசங்களா, இப்ப நீங்க வீட்டுக்கு போங்க, நான் என் பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஏம்மா, நாங்க எங்க வீட்டுக்கு போக மாட்டோம். எங்க வீட்ல கூலர் இல்ல, அங்க ரொம்ப அனலா இருக்கு. எங்க அப்பா அம்மாவுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் கூலரை ரெடி பண்ணல, அதனால நாங்க எங்க வீட்டுக்கு போக மாட்டோம். இங்க பாருங்க பசங்களா, பெரியம்மா சொன்னா பெரியம்மாவோட வார்த்தையே கேட்கணும். போங்க, உங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இங்க வாங்க போங்க. உங்களை வர்றதே வேண்டான்னு ஒன்னும் சொல்லலையே. வீட்டுக்கு போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து விளையாடுங்க அப்படின்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பறவை அம்மா எவ்வளவுதான் சொன்னாலும் அந்த குருவிங்க கேட்காததுனால கோவமா சாப்பாடு அங்கேயே வச்சுட்டு பறவை வீட்டை விட்டு வெளியே போயிடுச்சு. பாத்தியா தங்கச்சி, பெரியம்மா எவ்வளவுதான் சத்தம் போட்டு வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொன்னாலும் நம்ம போக மாட்டோம்னு அடம் பிடிச்சோம்ல, அதனாலதான் பெரியம்மாவுக்கு கோவம் வந்து சாப்பாட கீழே வச்சுட்டு போயிட்டாங்க. பாத்தியா நம்ம எப்படின்னு அப்படின்னு அவங்களோட பெருமைய பத்தி பேசினாங்க. அதுக்குள்ள பறவை வீட்டுக்குள்ள போய் ஒரு கோலை கொண்டு வந்துச்சு. இங்க பாருங்க பசங்களா, இப்ப உங்க வீட்டுக்கு நீங்க போக போறீங்களா இல்ல என்கிட்ட அடி வாங்க போறீங்களா? சொல்லுங்க, என்ன பண்ண போறீங்க? போறீங்களா இல்லையா? வீட்டுக்கு போறதா இல்ல என்கிட்ட அடி வாங்குறதா நீங்களே முடிவு பண்ணிக்குங்க. சரி பெரியம்மா, கிளம்புறோம். சரி சரி, ஏன் இன்னும் இங்கே நிக்கிறீங்க? கிளம்பி போங்க அப்படின்னு சொன்ன உடனே குருவிங்க ரெண்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டு வெளியே வந்துச்சுங்க. அப்பா காக்கா வீட்டுல உக்காந்துகிட்டு சாப்பாட சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ குருவிங்க வந்தாங்க. பறவை அக்கா வீட்டுல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, அதனாலதான் என் பசங்க 2 பேரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு வந்திருக்கீங்க. என்ன நடந்தது? பெரியம்மா, அவங்க பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறாங்களா, அதனால எங்களை வெளியே போங்கன்னு சொன்னாங்க. எதுக்குமா பெரியம்மா எப்ப பார்த்தாலும் சாப்பாடு கொடுக்கற நேரத்துல இப்படி பண்றாங்க? ஏன் அப்படி பண்றாங்கன்னு எங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. அம்மா, பெரியம்மா எதுக்காக அப்படி பண்ணுதுன்னு நான் கேட்டா
வாயே வராத மாதிரி வாயை மூடிக்கிட்டு இருக்கீங்க எதுக்குமா? இதுக்கப்புறம் நீங்க உங்க பெரியம்மா வீட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல பசங்களா. எதுக்குன்னா உங்க அப்பா நம்ம வீட்ல பாழா இருக்கிற கூலரை ரெடி பண்ண போறாரு. அப்பா குருவி சொன்ன உடனே பசங்க குருவி 2 பேரும் சந்தோஷத்துல அப்பாவை பார்த்தாங்க. ஆனா அப்பா காக்கா எதுவுமே பேசாம சாப்பாட சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்பா, அம்மா சொல்றது உண்மைதானா அப்படின்னு பசங்க கேட்டாலும் காக்கா எதுவுமே பேசாம சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிடுச்சு. அம்மாவும் பசங்க குருவி 2 பேரும் கவலையோட பார்த்தாங்க. இப்படி நாட்கள் போச்சு. புருஷன் காக்கா கூலரை பத்தி எதுவுமே பேசுறதே இல்ல. ஆனாலும் புருஷன் காக்கா கூலரை ரெடி பண்ணாததுனால குருவிக்கு ரொம்பவே கோவம் வந்து புருஷன்கிட்ட பேசவே இல்ல. புருஷன் காக்கா மேல ரொம்பவே கோவம் வந்து ஒரு நாள் புருஷன் கூட சண்டை போட்டுச்சு. அப்போ புருஷன் காக்காவுக்கும் கோவம் வந்து, இங்க பாரு குருவி, எனக்கு இப்போ இந்த கூலரை ரெடி பண்ண முடியாது. நீ என் கூட எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் நான் ரெடி பண்ண மாட்டேன். இருந்தா இந்த வீட்ல இரு, இல்லனா பசங்களை கூட்டிக்கிட்டு இப்பவே உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிடு. அதை தவிர நான் வேலைக்கு போகும்போது, வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது கூலரை சரி பண்ணுங்கன்னு சும்மா தலைய திங்காத. பசங்க வீட்ல வெயில தாங்க முடியாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு நீங்களும் பாக்குறீங்க தானே. பசங்களுக்காவது அவங்க மூஞ்ச பார்த்து நீங்க கூலரை ரெடி பண்றது வேண்டாவா? அதெல்லாம் முடியாது. பசங்க இப்பத்துல இருந்தே பழகட்டும். அப்பதான் பசங்களுக்கு நம்மளோட கஷ்டம் புரியும், நல்லா படிப்பாங்க கூட. அது இல்லங்க, எவ்வளவுதான் சொன்னாலும் காக்கா பேச்ச கேட்காம அங்கிருந்து போயிடுச்சு. குருவி எவ்வளவுதான் சொன்னாலும் தன்னோட புருஷன் காக்கா கேட்காததுனால குருவி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு தன்னோட மாங்காய் மரம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு. என்னோட மாய மந்திரம் மாங்காய் மரம் இருக்குல்ல, அது இருக்கும்போது நான் எதுக்காக என் புருஷன் கூட கேட்டுக்கிட்டே இருக்கணும்? நான் போய் என் மரத்துக்கிட்டே கேக்குறேன். நான் கேட்ட உடனே என்னோட மந்திர மரம் நான் கேட்டதெல்லாம் கொடுத்துரும். அப்போ பசங்களும் சந்தோஷமா இருப்பாங்க, என் புருஷனும் கவலைப்பட மாட்டாரு. இப்பவே என்னோட மந்திர மாங்காய் மரத்துக்கிட்ட போறேன் அப்படின்னு குருவி யோசிச்சு உடனே கிளம்பி காட்டுக்குள்ள இருக்கிற அதோட மந்திர மாங்காய் மரத்தை பாக்குறதுக்காக வந்துச்சு. மந்திர மாங்காய் மரத்துக்கும் குருவிக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு. ஒரு நாளுக்கு ஒரு தடவையாச்சு பாக்கலன்னா தூக்கம் வராது. குருவி மாங்காய் மரத்துக்கிட்ட வந்த உடனே மாங்காய் மரம் குருவிய பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு மரத்துல இருந்து முகம் வந்து, வந்துட்டியா குருவி, நீ எப்ப வருவேன்னு உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். உங்ககிட்ட வராம எங்க போக போற மாங்காய் மரமே? சரி, என்ன விசேஷங்க? அம்மா குருவி, உங்க வீட்டுக்காரு கூலரை ரெடி பண்றேன்னு சொன்னாருல்ல, ரெடி பண்ணிட்டாரா? இல்ல மாங்காய் மரம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஐயோ, அப்படியா? முதல்லயே வெயில் காலம், வெயில் அடிக்கும் போது இந்த வெயில்ல நீ உன்னோட பசங்க உன் புருஷன் எப்படிதான் இருக்கீங்க? ஏதோ இருக்கிறோம். சில்லுன்னு காத்தடிக்கும் போது தூங்குறோம், அனல் வரும்போது எந்திரிச்சு உக்காந்துகிட்டு இருக்கிறோம். இப்போ கூலருக்கு வந்திருக்கிற பிரச்சனை என்ன குருவி? ஃபேன் மட்டும்தான் ரிப்பேரி ஆயிருக்கு, அது சரி பண்ணி கொடுங்கன்னா காய்ச்சி பூச்சுன்னு கத்துறாரு. ஐயோ, அவ்வளவுதானா? இந்த விஷயத்த நீ என்கிட்ட முதல்லயே சொல்லிருந்தா என்னோட இலைங்களை கொடுத்திருப்பல்ல. என்னோட இலையில என்ன பண்ண முடியும் மாங்காய் மரமே? என்னன்னு நான் சொல்ற வரைக்கும் காது கொடுத்து கேளு. நான் ஒரு மந்திர மாங்காய் மரம் ஆனதுனால என் மரத்துல காய்க்கிற பூவா இருந்தாலும் இலையா இருந்தாலும் மாங்காய் பழமா இருந்தாலும் நம்ம என்ன கேக்குறோமோ அதை செய்யும். இப்ப உனக்கு ஒரு மந்திர இலைய கொடுக்கறேன். நீ அந்த இலைய கொண்டு போய் வீட்ல உனக்கு தேவையான மாதிரி காத்த வர வச்சுக்கோ. சந்தோஷமா இருங்க, பசங்க கூட ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. இதனால நீயும் சந்தோஷமா இருப்ப, உன் வீட்டுக்காரரும் சந்தோஷமா இருப்பாரு. அதுதானே எனக்கும் தேவை அப்படின்னு மாங்காய் மரம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மரத்துல இருந்து 4 இலைங்க வந்து கீழே விழுந்துச்சுங்க. குருவி மாங்காய் மரம் சொன்ன மாதிரி மாங்காய் இலையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு கூலருக்கு ஃபிக்ஸ் பண்ணிச்சு. அவ்வளோதான், கூலரு ரெடி ஆயிடுச்சு. அந்த கூலர்ல இருந்து ரொம்ப நல்ல காத்து வந்துச்சு. அதை பார்த்து அவங்க எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க. செலவு பண்ணாம கூட காத்து வந்துச்சு அப்படின்னு காக்காவும் சந்தோஷப்பட்டுச்சு. வெயில் காலத்துல குருவியோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா அமையறதுக்கு மாங்காய் மரம் உதவி பண்ணிச்சு. இப்படி குருவியோட குடும்பம் கூலரோட உதவியால வெயில் காலத்துல சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இதுதான் இன்னியோட கதை. மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம். ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு குருவி கிளியோட வீட்டுக்கு வந்து வெளியே நின்னுக்கிட்டு, கிளி கிளி இருக்கிய வீட்ல அப்படின்னு குருவி கூப்பிட்ட உடனே கிளி வெளியே வந்து கையில இருக்கிற கிண்ணத்தை பார்த்துச்சு. அது கிளி, உனக்கு மாங்காய் ஊறுகாய் வேணும் அவ்வளவுதானே? ஆமாங் கிளி, என்னோட பசங்களுக்கு நீ செஞ்ச மாங்காய் ஊறுகாய்னா ரொம்ப பிடிக்கும்.
எவ்வளவு நல்லா குழம்பு வச்சாலும் மாங்காய் ஊறுகாய் தான் வேணும்னு அடம் பிடிக்கிறாங்க. அம்மா, இப்படி 2 நாளுக்கு ஒரு வாட்டி வந்து மாங்காய் ஊறுகாய் கூடுன்னு என்னோட உயிரை வாங்குறியே அப்படின்னு சொன்ன உடனே குருவி சும்மா இருந்துச்சு. மாங்காய் ஊறுகாவ எங்களுக்காக போட்ட மாதிரி தெரியல, உனக்கும் உன்னோட பசங்களுக்காகவே போட்டு வச்ச மாதிரியே இருக்கு. ஏதோ பக்கத்து வீட்டுக்காரங்களாச்சே கொஞ்சம் குடுக்கலான்னு கொடுத்தா கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம மாங்காய் ஊறுகாய் கொடு அப்படின்னு அடிக்கடிக்கு வந்து கேக்குற. ஐயோ, அப்படி இல்ல கிளி, என் பசங்க. ஆமா, உன் பசங்க தான். என்ன பண்ண சொல்ற? போட்ட மாங்காய் ஊறுகாய் எல்லாம் எங்களுக்கே குடுன்னு சொன்னவன குடுக்கணுமா? சொல்லு பாக்கலாம். ஐயோ கிளி, உங்ககிட்ட இப்படி அடிக்கடிக்கு வந்து கேக்குறது எனக்கும் ஒரு மாதிரி வெக்கமா தான் இருக்கு. அப்புறம் இன்னையா நிக்கிற? கிளம்பி போ குருவி. அது இல்ல கிளி, வீட்ல என்னோட பசங்க நான் மாங்காய் ஊறுகாய் கொண்டு வருவேன்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. தயவு செஞ்சு இது ஒரு தடவை குடு, இதுக்கப்புறம் நான் வரமாட்டேன் கிளி. உன்னோட பசங்க மாங்காய் ஊறுகாய் சாப்பிடணும் அப்படின்னு இப்படி என் வீட்டுக்கு வந்து கேக்குறியே, உனக்காச்சும் கொஞ்சம் அறிவு இருக்கணும். இல்ல உன் பசங்களை சரியா வளர்த்துருக்கணும். சும்மா பசங்களை பேருக்கு வளர்க்கறேன்னு இருக்க கூடாது. பசங்களை எப்பவுமே நல்ல விதமா வளர்க்கணும், புரிஞ்சுக்கோ. இங்க பாரு குருவி, நீ அடிச்சாலும் சரி என்ன திட்டினாலும் சரி, நீ எனக்கு மாங்காய் ஊறுகாய் கொடுக்கற வரைக்கும் நான் இங்க இருந்து போகவே மாட்டேன். என் பசங்க வீட்டுல நான் மாங்காய் ஊறுகாய் கொண்டு வரேன் அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் கொடு. பாரு குருவி, நீ எப்படியும் இங்க இருந்து போக மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனால நானே வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிளி வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிச்சு. அத பார்த்த குருவி கவலைய வாசப்படியில உக்காந்துக்கிட்டு குருவி தன்னோட மனசுல, என் பசங்களுக்கு நான் எவ்வளவு நல்ல விதமா குழம்பு வச்சு கொடுத்தாலும் இந்த கிளி செஞ்ச ஊறுகாய் இருந்தாதான் பசங்க சாப்பிடுறாங்க. அதுக்குன்னு அடிக்கடிக்கு குருவி கிட்ட வந்து வெக்கமே இல்லாம ஊறுகாய் கேட்டு வாங்கிட்டு போறேன். இப்போ கிளி கதவு சாத்திருச்சு. இப்ப நான் என்னதான் பண்றது? என்னையே வெளியே விட்டு கதவு சாத்திருச்சு. நான் இப்படியே வீட்டுக்கு போனா என் பசங்க சும்மா இருப்பாங்களா? என்ன பண்றதுன்னு தெரியலையே. கிளி ஜன்னல்ல இருந்து வெளியே பாத்துச்சு. கவலையா நின்னுக்கிட்டு இருக்கிற குருவிய பார்த்து அதுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. கிளிக்கு தாங்கிட்ட இருக்கிற ஊறுகாவை குருவிக்கு குடுக்கறதுக்கு இஷ்டம் இல்லாம ஜன்னலை கூட சாத்திருச்சு. இந்த கிளி இப்ப எனக்கு ஊறுகாவை குடுக்கற மாதிரி இல்ல. சரி, கொக்குகிட்டயாவது போய் கேக்குறேன். அந்த ஊறுகாய் இருந்தா கொடுத்தாதான் நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியும். மட்டும் வீட்டுக்கு ஊறுகாவை கொண்டு போலனா பசங்க அடம் பிடிச்சு வீட்டையே 2 ஆக்கிடுவாங்க அப்படின்னு கொக்கு வீட்டுக்கு வந்துச்சு. குருவி கொக்கு வீட்டுக்கு வரும்போது கொக்கு மாங்காய் ஊறுகாவை போட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. குருவி அதோட சாப்பாட பார்த்த உடனே கொக்கு புரிஞ்சுக்கிட்டு, ஏய் குருவி, நீ என் வீட்டுக்கு மாங்காய் ஊறுகாய் கொண்டு போவதான் வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனா என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்கு. இத கூட சேர்த்து கொண்டு போ. ஆனா நாளையில இருந்து என்ன பண்ணுவேன்? பாரு கொக்கு, நாளைக்கு இது நாளைக்கு பாத்துக்கலாம். இன்னைக்கு மட்டும் தயவு செஞ்சு அந்த மாங்காய் ஊறுகாவை கூடு. சரி குருவி, எப்படியும் கிண்ணத்தை கொண்டு வந்திருக்கல, மாங்காய் ஊறுகாவை அதுலயே போட்டு கொண்டு போ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஊறுகாவை குருவிக்கு கொடுத்துச்சு. குருவி அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்து பசங்களுக்கு கொடுத்துச்சு. பசங்க கூட அந்த ஊறுகாவை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. குருவியோட பசங்க அந்த மாங்காய் ஊறுகாவை போட்டுக்கிட்டு வயிறு நிறைய சாப்பிட்டாங்க. இப்படி அந்த நாள் போச்சு. பசங்க எல்லாம் சாப்பிட்டு படுத்ததுக்கு அப்புறம் குருவிக்கு தூக்கம் வராம ஜன்னல்ல இருந்து வெளியே எட்டி பாத்துச்சு. அப்போ அதோட புருஷன் காக்கா வந்துச்சு. என்னடி குருவி, ஏன் தூக்கம் வரலையா? ஆமாங்க, தூக்கம் வரலங்க. பசங்க சாப்பிடுற மாங்காய் ஊறுகாவை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த மாங்காய் ஊறுகாவை பத்தி யோசிக்கிறதுக்கு அப்படி என்னடி இருக்குன்னு கேக்குறீங்களா? வெளியே வேலைக்கு போற புருஷங்களுக்கு என்ன தெரியும்? பொண்டாட்டிங்க பசங்க கிட்ட வீட்ல எவ்வளவுதான் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு புரியுமா? வீட்ல பசங்க பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா விஷயத்தை என்கிட்ட சொன்னா மட்டும் தானே எனக்கும் புரியும். ஏங்க, பசங்க வீட்ல சந்தோஷமா இருந்துகிட்டு சாப்பிடணும் அப்படின்னா அவங்களோட கஷ்டம் துக்கம் எல்லாமே அந்த மாங்காய் தான் ஆயிருக்கு. அதான் கிளி இருக்குல்ல குருவி, போய் குருவி கிட்ட கேட்டு வாங்கி கொடு. ஏங்க, முதல் 2 நாள் கேட்ட உடனே குடுத்துருச்சு. ஆனா இப்ப போய் கேட்டா முகத்துக்கு நேரா கதவையே சாத்திருச்சு. ஓஹோ, அப்படின்னா என்ன அர்த்தம்? மாங்காய் ஊறுகாவை மட்டும் என் வீட்டுக்கு வந்து கேட்காதேன்னு கதவை சாத்திச்சு, அப்படிதானே? நம்ம பசங்க மாங்காய் ஊறுகாய் இல்லாம சாப்பிட மாட்டாங்க. நீங்க என்ன பண்றீங்களோ ஏது பண்றீங்களோ எனக்கு தெரியாது. வரும்போது குருவி வீட்டுக்கு போய் ஊறுகாவை கொண்டு வரணும், அவ்வளவுதானே? இல்லங்க, வரும்போது மாங்காய் கொண்டு வாங்க. என்ன குருவி, 1 கிலோ மாங்காவை கொண்டு வர சொல்ற? நம்ம பசங்களுக்கு அந்த மாங்காய் பத்துமா?
ஏங்க சாப்பிடுறது நம்ம பசங்க மட்டும் ஆனதுனால போதுங்க. அது இல்ல குருவி, இப்போ 1 கிலோ மாங்காய் எங்க தான் கிடைக்குன்னு சொல்லு. குருவி மாங்காய் எங்க கிடைக்கும்னு தெரியாம காக்காவோட மூஞ்ச பாத்துச்சு. என்னடி அத கேட்டதுக்கு அப்படி பேய் மாதிரி பாக்குற? சாதாரணமா பார்க்க வேண்டியது தானே. மாங்காவை எங்க இருந்து கொண்டு வரணும்னு கேட்டதுக்கா? என்னோட பாஸான பறவை வீட்ல இருந்து திருடிக்கிட்டு வரணும். ஆமா தானே? இதுக்காகங்க நீங்க திருடிட்டு வரணும்? உங்க மாங்காய் தோப்புக்கு நீங்க தானே காவலா இருக்கீங்க, அங்க இருந்தே பறிச்சிட்டு வாங்க. இல்ல குருவி, காவலா இருக்கிறதுக்கு தானே அவங்க எனக்கு சம்பளம் கொடுக்கறாங்க. இப்ப 1 கிலோ மாங்காய் வேணும் அப்படின்னு கேட்டா என்ன நினைப்பாங்க சொல்லு. இங்க பாரு குருவி, என்னோட நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு சொல்லு. இதுல யோசிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? நாளைக்கு நீங்க வரும்போது மாங்காவை கொண்டு வரீங்க. நான் இப்போ மாங்காய் ஊறுகாவுக்கு தேவையான பொருளுங்களை மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிட்டு வரேன். எனக்கு துணையா கிளிய கூட கூட்டிட்டு போறேன். கிளி எதுக்கு நம்மளுக்கு கொடுத்த மாங்காவை திருப்பி கேட்க போகுது. கிளி சொல்லிக்கிட்டு இருந்தா நான் மாங்காய் ஊறுகாவை செஞ்சிருவேன். அதுக்குதான் கிளிய கூட கூட்டிட்டு போறேன். இப்படி அந்த நாள் போச்சு. மறுவது நாள் காக்கா பறவையோட மாங்காய் தோப்புக்கு காவலா இருந்துகிட்டு இருந்துச்சு. அதே நேரத்துல பறவை அங்க பறந்து வந்துச்சு. என்ன காக்கா, உன் காவலு எப்படி இருக்கு? இது வரைக்கும் நல்லாதான் இருக்கு. அப்படின்னா இதுக்கப்புறம் நல்லா இருக்காதுன்னா? ஐயோ ஐயா, நான் அப்படியெல்லாம் சொல்லலுங்க ஐயா. இந்த நேரத்துல இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றேன். சரி சரி, பார்த்து பத்திரம். நான் இப்போ வெளியே போக போறேன். இப்ப போயிட்டு அதுக்கப்புறம் நைட்டு தான் வருவேன். சரிங்க ஐயா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி காக்கா, உனக்கு காசு ஏதாவது வேணுமா? ஐயா, காசு எதுவுமே வேண்டாம், மாங்காய் தான் வேணும். அந்த வார்த்தையை கேட்டு பறவை ஆச்சரியப்பட்டு, என்ன காக்கா, ஏதோ 1-2னா பரவாயில்ல, நீ ஒரே தடவை அவ்வளோ மாங்காவை கேக்குற, என்ன விஷயம்? என் பொண்டாட்டி என் பசங்களுக்காக மாங்காய் ஊறுகாவை செய்யணும் அப்படின்னு இருக்காங்க ஐயா. அது குருவி பசங்களுக்காக ஊறுகாவை செய்யறாங்களா? சரி சரி, அதுக்காக 1000 என்ன 2000 மாங்காவை கொண்டு போ, எங்களுக்கு கூட சேர்த்து ஊறுகாய் போட்டு கொண்டு வா. அந்த வார்த்தையை கேட்டு காக்கா ஆச்சரியப்பட்டுச்சு. சரிங்க ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே எடுத்துட்டு போறேன். இங்க பாரு, ஊறுகாய் போட ஏதாவது காசு வேணும்னாலும் வாங்கிக்க, அதுக்கப்புறம் வந்து காவலுக்கு இரு அப்படின்னு சொல்லி அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. காக்கா சாக்குல மாங்காவை தூக்க முடியலனாலும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தூக்கிட்டு வந்துச்சு. காக்கா கொண்டு வந்த மாங்காவுக்கு குருவி முதல்லயே எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு வச்சிருந்துச்சு. குருவி பசங்க எல்லாருமே அந்த மாங்காவை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. இப்படி ஊறுகாய் வேலைய ஆரம்பிச்சாங்க. பாரு குருவி, நான் போய் தோப்புக்கு காவலா இருக்கேன். ஏதாவது தேவையான போன் பண்ணு. நீ குருவி கூட சேர்ந்து ஊறுகாவை செய்ய ஆரம்பி. சரிங்க, நான் ஊறுகாவை செஞ்சுக்கிறேன். நீங்க எனக்கு மாங்காவை கட் பண்ணி கொடுத்தா கிளி கூட சேர்ந்து ஊறுகாய் போட்டுருவேன். இப்படி காக்கா மாங்காவை வெட்டி கொடுத்துட்டு போச்சு. குருவி கிளி சொன்ன மாதிரி மாங்காய் ஊறுகாவை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. பசங்க கூட அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்படி பசங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு ஊறுகாய் போட்டு சாப்பாட கூட சாப்பிட்டாங்க. பசங்க இப்படி சந்தோஷப்பட்டுக்கிட்டு சாப்பிடறத பார்த்து குருவி காக்காவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. இதுதான் இன்னையோட கதை. மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்.